இதையா எங்கடா ஓடிட்டு இருக்க? முத்தப்பா, அம்மாவும் நானும் ஓடி பிடிச்சு விளையாடுறோம்ப்பா. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும்டா குட்டி, இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்க கூடாது. சரி. அதே மாதிரி இப்படி வெளியே நின்னுலாம் சாப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ள போய் உட்காந்து தான் சாப்பிடணும். வெளியே எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு பாத்தியா? எல்லாமே உன் சாப்பாட்டு தட்டுல தான் விழும். ஆமா, வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து தான் சாப்பிடணும். சரியா? சரி. சரி போ, அங்க போய் உட்காரு போ, அம்மா வருவாங்க. நீ எப்போ வந்த? நீ கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு எம்கே. பாப்பா முழிச்சிட்டா, உடனே கிளம்பி வான்னு சொல்லி. ஓ சரி சரி. நல்ல வேளை நீ காரை விட்டுட்டு போனது. அதான் நான் சொன்னா கேட்கணும். உனக்கு எப்ப என்ன தேவைங்கிறது எனக்கு தான் தெரியும். சரிதான், சரி. சரி, பாப்பா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு ஊட்டு. அம்மா, பாப்பா ஓடுறேன் பிடிங்க. வரேன் வரேன். சரி எம்கே, நான் போய் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும். நீ ஆபீஸ் கிளம்பிட்டியோ? கிளம்பியாச்சு. ஆனா புகழ், பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை. எதுடா? இதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க காத்து கிடக்கிறதும், இங்க வந்து இத்தனை வயசு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதும், இதெல்லாம் உனக்கு இந்த வயசுல தேவையா? சரி, அதனால என்ன? என் புருஷன் என் பிள்ளை, நான் சாப்பாடு ஊட்டுறேன், நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவ பிள்ளை, இவதான் பெத்தா. சரி, நான் பெக்கலைனாலும் இனிமேல் அது என் பிள்ளை தானே. அதான் கேக்குறேன், கல்யாணமான மறுநாளே உனக்கு இப்படி ஒரு வேலை தேவையா? எப்படியும் கல்யாணம் பண்ணா எனக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க தான் போகுது. அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டத்தான் போறேன். அதுக்கு இப்போல இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கிறேனே. நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா புகழ்? இடியட்டா நீ? இல்ல எம்கே, நான் விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதான் இப்படி ஒருத்தனை விரும்பணும்னு என்ன அவசியம் உனக்கு இருக்குன்னு தான் கேக்குறேன். சரி, நீ கோவப்படாத. நடந்தது நடந்து போச்சு. எனக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல இதை பத்தி பேசாதே. என்னன்னு போ. ஆனா இப்படி உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகாதப்பா. அப்படி ஆகாம எப்படி இருக்க முடியும் சொல்லு? இங்க பாரு, நான் என் சுயநலத்துக்காக தான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கேன். எது, இந்த கிட்னிக்காகவா? ஆமா. அதுவே ஒரு தேவையில்லாத வேலை தானே நான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கு எத்தனை வயசு ஆச்சு? இதுக்கு மேல சரி விடு. நான் ஏதாவது சொன்ன அப்புறம் உனக்கு அதுக்கு கோவம் வரும். கோபம் வரத்தான் செய்யும். எத்தனை வயசு ஆனாலும் அப்பா அப்பா தான். இங்க பாரு, அவருக்கு ஒரு 70-80 வயசு ஆனாலும் அப்பா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட அப்பவும் அவரை நான் காப்பாற்றணும்னு தான் போராடுவேன். அவ்வளோ வயசு ஆயிடுச்சே, சரி சாகட்டும்லாம் விட முடியுமா சொல்லு? ஒரு பொண்ணால் அப்படியெல்லாம் விட முடியுமா? நீ என்னமோ பண்ணு. சரி தள்ளு, எனக்கு நேரம் ஆச்சு. எம்கே, ஆஃபீஸ் கிளம்பிட்டியோ? நானும் அப்படியே உன் கூட வந்துடுறேன். ஏன் வினி, நீ இங்க இருக்கிறதுக்கு அங்க ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கலாம்ல? அந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காதுல எம்கே. இப்படியே சொல்லிட்டு இரு. அது என்ன லோ கிளாஸ் ஹாஸ்பிட்டலா இல்ல ஜிஹெச்சா ஸ்மெல் வர்றதுக்கு? விஐபிஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் தானே. அங்க உனக்கு என்ன ஸ்மெல் வந்துற போகுது? எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதான் எம்கே, அக்காவை அங்க அனுப்பிட்டு பாப்பாவை பாத்துக்கிறதுக்காக இங்க நான் இருக்கேன். பாப்பாவை மட்டும் நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்க? இதோ இவதான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அவ என்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லு வினி. இல்ல எம்கே, இந்த வீக் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. எங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த டைம்ல நீ கொஞ்சமாவது கேர் எடுத்துக்கலாம்ல ஃபேமிலி மேல. நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன் எம்கே. பாரு, நீ இன்னைக்கு மீட்டிங் போகணும்னு சொல்லி நான் நேத்தே நைட் உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எஸ், பண்ணிட்டேன். தேங்க்யூ வினி. அப்போ எனக்கு வேலை ஈஸி அப்படித்தானே? உனக்கு வேலையே இல்லை, நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ இப்போ காரில் போகும்போது ஒரு தடவை பார்த்துட்டா போதும். காரை கூட நான் டிரைவ் பண்ணுறேன். நீ ஃபைல்ஸ் பார்த்துட்டே வா. ஓகே, தேங்க்யூ வினி. சரி, நீ போய் காரை ஸ்டார்ட் பண்றியா? தட்ஸ் மை வினி. எம்கே, உங்ககிட்ட பர்சனலாக நான் ஒன்று பேசணும். இப்போ எனக்கு டைம் இல்லை புகழ். ஒரு 5 minutes. நோ புகழ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்து பேசுறேனே. எம்கே, ரெடியா? அதோ வரேன். ஓகே, see you புகழ். நைட்டு எப்படியும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவேன். அப்போ பேசிக்கலாம். சரி. பை. வந்துட்டேன். பாப்பா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. அம்மா, அம்மா இங்க வாருங்க. எங்க இருக்கா குட்டி பிள்ளை? இந்த வரேன். தம்பி, அப்பா இங்கேதான்ப்பா இருக்கேன். சரிங்க ஐயா. அப்பா ஏதாவது வேணுமாப்பா? இல்லையா, சும்மா படுத்தே கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, அதான் பார்த்தேன். என்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்கப்பா? சரிதான் அப்பா, இன்னைக்கு தான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குயா, அது படுத்தே கிடக்கிறது ஒரு மாதிரியாவே இருக்கு. எந்திரிச்சு உட்காரணும் போல இருக்கு. அப்பா இன்னைக்கு ஒரு நாள்ப்பா, இப்பதான் தையல் போட்டிருக்காங்க. எந்திரிச்சு உட்காந்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். தையல் பிரியறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படியே படுத்துருங்கப்பா. சரிப்பா, சரி. டிவி ஆன் பண்ணி விடட்டாப்பா? ஏதாவது பாக்குறீங்களா? இல்லையா, வேண்டாம் வேண்டாம். சரி, அப்ப நான் வேணா உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் படிக்கட்டுமா? இல்லையா இல்லையா கண்ணு, வேண்டாம்யா. சரி, அப்ப என்னப்பா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம்யா. நீங்கள் காலையில இருந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னையா, எங்களால உங்களுக்கும் சிரமம். சேச்சா, இதுல என்னப்பா சிரமம் இருக்கு? இல்லையா,
வீடு வாசல் வேலைன்னு அம்புடையும் விட்டுட்டு இங்க ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துருக்கிறதுனா சிரமமாத்தே இருக்கும். அதுவும் வெளியே உட்காந்துருந்தா கூட போற வர்றவங்க 4 பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கும் சிரமமாத்தே இருக்கும். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லப்பா, நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. சரியா சரி. மாப்பிள்ள நல்லா தூங்குறாரோ? ஆமாப்பா, அசந்து தூங்குறான். பாவம், இந்த வயசுல அவருக்கு இது ஒரு தேவையில்லாத வேலை. அப்பா நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. வேந்தன் விருப்பப்பட்டு தான் உங்களுக்கு கிட்னி கொடுத்துருக்கான். சரியா சரியா. அப்பா இப்படிலாம் நடந்துருச்சேன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அப்புறம் பிபி ஏதாவது கூடிருச்சுன்னா கஷ்டம். சரிப்பா சரிப்பா, அப்படிலாம் யாருக்கும் சிரமம் கொடுத்துட மாட்டேன். இல்ல உங்களுக்கே ஃபர்ஸ்ட் சிரமமாகி போகும், அதுக்கு தான் பாக்குறேன். சரியா சரி. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் எப்படின்னா இல்ல குணம் எப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசலாம்ப்பா. சரிப்பா சரி சரி. என்னத்த பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. சரியா, பாப்பா எப்போ வருவா? அப்பவே கிளம்பிட்டாங்க. குட்டி பிள்ளை முழிச்சிட்டான்னு சொல்லி ஃபோன் வந்தது. போயிட்டு இதே குட்டியை குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு வருவாங்க. சரிப்பா. அந்த பிள்ளை நல்லா ஒட்டிக்கிட்டா பாப்பா கிட்ட என்னையா? இதே குட்டி ரொம்ப சமத்து பொண்ணு, யார்கிட்டனாலும் ஈஸியா அட்டாச் ஆயிடுவா. சின்ன பிள்ளையில இருந்து யாருமே கவனிச்சுக்கிடலையோ அந்த பிள்ளைய? ஆமாப்பா, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல அவங்க வீட்டுல. அவங்க அப்பா தங்கச்சிமார்கள்லாம் பார்க்க மாட்டாங்களோ ஐயா? அது அவங்க எல்லாம் பிசினஸ்ல பிஸியா இருக்காங்கப்பா, அதனால அவங்களுக்கும் பாக்குறதுக்கு டைம் இல்ல போல. சரியா சரி சரி. வேந்தா? மாப்பிள்ள இங்க இங்க பக்கத்துல தான் இருக்கேன். அசைய கூட முடியல மாப்பிள்ள, வலிக்குது. ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அசைஞ்சிடாத. ரொம்ப பெயினா இருக்குப்பா. அது இப்போதானே தையல் போட்டிருக்காங்க, அதனால அப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு, அப்புறம் கஷ்டம் இருக்காது. சரிப்பா. அப்புறம் பாப்பா வந்தாளா? இல்லைப்பா, பாப்பா வீட்டில் தான் இருக்கா. தூங்கி எந்திரிச்சிட்டாளா? அப்போவே எந்திரிச்சிட்டா, ஃபோன் வந்தது, புகழரசி கிளம்பி போயிருக்காங்க. நீ நல்லா எந்திரிச்சு உட்காந்ததுக்கப்புறம் பாப்பாவை இங்கே கூட்டிட்டு வரலாம் என்ன? சரிப்பா சரி. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு மாப்பிள்ள. டாக்டர் இப்போதைக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருப்பா. அப்படியா? ஆமாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் என்ன, அவரே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி. இவர் புகழரசியோட அப்பா எப்படி இருக்காரு? இதோ உன் பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. 2 பேருக்குமே ஒரே ரூமில் 2 பேர்ட்ட அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். முடிச்சிட்டாங்களா 2 பேரும்? ஆமாம் சார், முழிச்சிட்டாங்க. சார் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கு சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், காலையில் விடிஞ்சது சரியா போகும். சரிங்க சார். அசையக்கூடாதோ ரொம்ப? ஆமாம் சார், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்க சார் சரி. வேந்தன் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்சர்வேஷனில் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. தையல் இப்போ தான் போட்டிருக்கிறதுனால வலி மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கும். அசைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு நார்மல் ஆயிடலாம். சரிங்க சார். சார் தண்ணி கொடுக்கலாமா? அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சார், இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி கொடுங்க. அது அனஸ்தீசியா கொடுத்துருந்தோம்ல, அந்த மருந்தோட பவர் எஃபெக்ட் இன்னும் இருக்கும். ஸோ இப்போ தண்ணி எதுவும் குடிக்க வேண்டாம். ஓகே சார் ஓகே. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க என்ன வேந்தன் சார். சரிங்க சார். சார் நீங்கள் இன்னும் எத்தனை நாள் சார் இங்கே இருப்பீங்க? நான் இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர் கிளம்புறேன் சார். அப்புறம் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் இங்கே வர்றேன். அப்போ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே வேந்தன் சாரோட ஹெல்த்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஓகே சார். நல்ல நாள் பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா சார்? கண்டிப்பாக சார் கண்டிப்பாக. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா சார்? வேந்தன் சாரோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதே பாப்பாவும் புகழரசி மேமும் ஒன்று போல அட்மிட் ஆகுறாப்புல இருக்கும். அப்போ வேந்தன் சாரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. நீங்களும் அவங்கள பார்ப்பீங்களா இல்லை சாரை பார்ப்பீங்களான்னு தெரியாது. அதனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னா கரெக்டாக இருக்கும். என்ன சார் நான் சொல்றது? அதுக்குள்ள வேந்தன் சாரும் எந்திரிச்சு உட்காந்துருவாரு, கரெக்டாக இருக்கும். அப்படியே பண்ணிக்கலாம் சார், அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே சார். வேந்தன் சார் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? பாப்பாவுக்கு இன்னைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். அப்படி பார்த்தா எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் இப்போ உங்களை பார்க்கறதுக்கும் ஆள் வேணும் சார். பாருங்க, புகழரசி மேமோட அப்பாவை பார்க்கறதுக்கும் ஆள் வேணும். புகழரசி மேம் வந்து படுத்துட்டாங்கன்னா அப்போ யார் பார்ப்பாங்க இவங்கள? நான் சொல்கிற மாதிரி இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை பண்ணோம்னா அதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துடலாம். உங்கள் வேலையை நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்படி சொல்கிறீங்களா சார்? ஆமாம் சார், நாங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுப்போம். ஓகே சார் ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் போன் மாரோலேருந்து செல்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாலே புகழரசி மேம் ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு ஆள் வேணும். அப்படியா சார்? ஆமாம், இப்போ பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதால அவங்க ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. பாப்பாவா நாங்கள் ஃபுல்லாக தனிமைப்படுத்தி இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு நல்லா கேர் பண்ணிக்குவோம். ஆனால் புகழரசி மேம்க்கு அப்படி இல்லைல்ல, அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சார். அதுக்கு நீங்கள் முதல்ல எழுந்து உட்காரணும். சரிங்க சார் சரி. சரிங்க சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நானும் இன்றைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். போயிட்டு கண்டிப்பாக ஒரு 4 நாளில் வந்துடுறேன். ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார். ஓகே சார், வரட்டுமா? வாங்க சார்.
சார் நல்லா ரெஸ்ட் எடுங்க, தைரியமா இருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார், உடம்ப பார்த்துக்கங்க, நான் வரேன். இங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட உங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க சொல்லிட்டு தான் போகிறேன். போயிட்டு வரேன். வாங்க சார். பாப்போம் கேஎஸ். பார்க்கலாம் சார். 2 பேரையும் நினைச்ச பயமா இருக்கு மாப்ள. யார? இந்த புழுங்கரிசியையும் பாப்பாவையும் நினைச்சுதான். ஒன்றும் பயப்படாத, பாதி கிணறு தாண்டிட்டோம், இன்னும் மீதி கிணறு தான், தாண்டிடலாம். சரி, நான் கொஞ்சம் தூங்கட்டா, ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கு தூங்கு தூங்கு. ஒரு மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடு மாப்ள, தண்ணி குடிக்கணும். சரிப்பா, எழுப்பி விடுறேன். சார் வாங்க அரசி. தூங்குறாங்களோ? ஆமா. பாப்பா என்ன பண்றா? போயிட்டு பாப்பாவை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் சார். அதுக்கப்புறம் டிவியில் பொம்மை படம் போட்டு காட்டிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் அப்படியே மத்தியான சமையல் முடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டா. அப்படியே தூங்குனதும் நான் கிளம்பி வர்றேன். அப்படியா? மறுபடியும் தூங்கிட்டாளா குட்டி? ஆமாம் சார், பாப்பாவுக்கு கொடுக்க சொல்லி ஒரு 2-3 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டதும் அப்படியே தூங்கிட்டா. சரி சரி. சார் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா? எனக்கா? எதுக்கு உங்களுக்கு சிரமம்? சார் எங்களுக்காக இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, இதை கூட செய்ய மாட்டோமா? சாப்பிடுங்க சார், கொண்டு வந்திருக்கேன். சரி வைங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்பா ஏம்மா, எப்படிப்பா இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லா இருக்கேன். அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே படுத்திருக்கேன். வலிக்குதாப்பா எதுவும்? வலியெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. போர் அடிக்குது, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இந்த இப்போ நீ வந்துட்டேல, உங்ககிட்ட கதை பேச வேண்டியதுதான். அவர் தூங்குறாருப்பா? ஆமாம்மா, மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிச்சாரு, தண்ணி வேணும்னு காட்டாரு. டாக்டர் இப்போ தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா, மறுபடியும் தூங்கிட்டாரு. சரிப்பா, சாப்பாடு ஏதாவது கொடுக்கலான்னு சொன்னாங்களா? தண்ணியே குடிக்க கூடாதுன்னு இருக்காங்க. நீ சாப்பாட்டுக்கு போயிட்ட. இப்போதாம்மா ட்ரிப்ஸ் ஏற்றி முடிஞ்சு கலட்டி விட்டுருக்காங்க, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். சரிப்பா, சரி சரி. நல்லா தூங்குறாரோ சார்? ஆமா. சரி, தூங்கட்டும். உங்களுக்கு தூக்கம் வரலையாப்பா? எனக்கு தூக்கமே வரலையம்மா. சரிதான். நீ ஏதாவது கதை சொல்லுமா. கதை சொல்லவா? அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம்ல, அப்படி தூக்கம் வந்துடும். என்ன கதை சொல்ல? நீயும் மாப்பிளையும் 1 வருஷமா லவ் பண்ணோன்னு சொன்னேன்லம்மா என்கிட்ட. எப்படி பாத்தீங்க, எப்படி சந்திச்சீங்க, எப்படி காதலிச்சீங்க, அதையெல்லாம் சொல்லு அப்பாட்ட. அம்மாடி, இவ இப்போ வந்தா சொல்லுமா அந்த கதைய. நீ காதலிச்சிட்டேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். மாப்பிள்ளை வீட்டுல பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கதையை சொல்லுமா. எப்படி காதலிச்சீங்க, முதல்ல எப்படி பாத்துக்கிட்டீங்க? அதுவாப்பா? ஆமாப்பா. ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்கிறப்போ அவரும் பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்திருந்தாரு. சரி. நீங்க செக்அப் ரூம்ல இருந்தீங்க, பாப்பாவும் செக்அப் ரூம்ல இருந்திருப்பா போல. நாங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். என்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு. ஆமா, என் பொண்ணோட அழகை பார்த்தா அப்படித்தானே மயங்கி நிக்கணும். மாப்பிள்ள மயங்கினதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. அடி பாவி. என்கிட்ட மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தாரு. என்னன்னு? அப்படியே சும்மாதான், எப்பவும் போல. டைம் என்ன ஆகுது, உங்க பேர் என்ன, அப்படி இப்படின்னு பேசினாரு. ரொம்ப ஜொல்லு ஊத்துனாருப்பா. லிட்டரா அளந்து ஊத்துறா பாரு. அப்படியா? சரி சரி, அவரும் ஆம்பளை தானே. அப்புறம் என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டாரு. அப்படியே பேசி மெல்ல மெல்ல ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டாரு. முதல் நாளையே வா. வெரி குட். அப்புறம் மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடா தான் இருந்திருக்காரு. சரி. அப்புறம் வீட்டுக்கு போனதும் மெல்ல மெசேஜ் அனுப்புனாரு. என்ன உங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டாரு. பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும்ல? ஆமா வேணும்ல. ஆமா. அப்புறம் மெல்ல மீட் பண்ணலாமான்னு கேட்டாரு. சரி, நானும் என்ன விஷயம்னு கேட்போன்ட்டு போனேன். சரி. போன இடத்துல சும்மா ஒரு காஃபியை குடிச்சிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு வார்த்தை கூட பேசலப்பா. அப்படியே நீ வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு மட்டுமே இருந்துட்டாரு. உன்னைய பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு பேச்சே வந்திருக்காதுமா. அவ்வளவு அழகு என் பிள்ளை. இவ என்ன சொன்னாலும் அந்த ஆள் நம்புவார் போல. இப்படியே போய்கிட்டு இருந்ததுப்பா. நைட் ஆனா ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது, பகலானா கால் பண்ணி பேசுறது, அப்புறம் எங்கேயாவது மீட் பண்ணலாமான்னு கேட்குறது, மீட் பண்ண போன இடத்துல பேசாமல் என்னையவே பார்த்துட்டு இருக்கிறது. இப்படியே ஒரு 6-7 மாதம் ஓடிடுச்சுப்பா. பாருடா. உங்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாவம்ப்பா. மனசில் நினைக்கிறத டக்குன்னு சொல்ல தெரியல. ஆமா, அது உன்னை மாதிரி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி பேச முடியும்? கொஞ்சம் பயமாத்தானே இருக்கும். இது ஒண்ணுதான் கரெக்ட். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னாரு இந்த மனுஷன். இவளை வச்சுக்கிட்டு ஏதாவது பேச முடியுமா, இல்ல பேசத்தான் விட்டுருவாளா? சரி, அப்புறம் எப்பதான் காதல சொன்னாரு? அவர் சொன்னாரா, நீ சொன்னியா? அவர் தான்ப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு? அது எப்பவும் போல மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டாரு கோயிலுக்கு. சரின்னு போனேனா,
போயிட்டு தயங்கி தயங்கி நிக்கிறாரு, காலால தரையில கோலம் போடுறாரு, நகத்தை கடிக்கிறாரு, தலையை சொறிகிறாரு. என்ன பண்றதுன்னே புரியல அவருக்கு. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாரு? நானு? அடிச்சு விடு, நீ என்ன சொன்னாலும் அந்த ஆளு கேக்குறாருங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசுற. அப்புறம் நானாதான் எடுத்து கொடுத்தேன். என்ன விஷயம் வேந்தன் அப்படின்னு கேட்டேன். நீயும் வேந்தன்னு தான் கூப்பிடுவியா? சரி சரி சரி. அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு, கையில ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. இந்த நிலைமையில உங்ககிட்ட என் காதலை சொல்றது சரியா வருமானு தெரியல, அப்படி இப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி பேசினாருப்பா. சரி. நான் மட்டும் உங்களை முன்னாடியே பார்த்திருந்தா உங்களை தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன், அப்படி இப்படின்னு நிறைய பேசினாரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுவும் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி? என் பக்கத்துல முட்டிக்கால் போட்டு கையில ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு அப்படியே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாருப்பா. இந்த சினிமாவில எல்லாம் வர மாதிரி? ஆமா. என்னையும் என் பிள்ளையும் நல்லா பாத்துக்கிடுவியா, அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு. நீ என்னமா சொன்ன? எனக்கு முதல்ல விருப்பம் இல்லப்பா. ஏமா? உங்களை விட்டுட்டு நான் எப்படிப்பா இதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும்? அப்புறம் நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு முடிவுக்கு வராம நான் எந்த முடிவும் என் லைஃப்ல எடுக்க முடியாதுன்னு சொன்னேனா, அப்பதான்ப்பா அத்தனை மாசமா கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டாரு. என்னன்னு? உங்க அப்பாவோட பிளட் குரூப் என்னன்னு கேட்டாரு. நானும் சொன்னேன் என்னோட பிளட் குரூப்பும் அதுதான், நான் வேணா உங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னாரு. சரி. அது எப்படி சரியா வரும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னு? எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு இதயம், அந்த ஒரு இதயத்தையே உனக்காக நான் கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கிறது 2 கிட்னி, அதுல ஒரு கிட்னி உங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொன்னாரு. பாத்தியா பாத்தியா மாப்பிளைக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு. ஆமாப்பா, அந்த ஒரு வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அதானே, அப்பவும் கூட நீ எனக்காக தான் பாத்துருக்க. என்னமா? இல்லப்பா, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது பாத்தீங்களா, அதனாலதான். என்னம்மா நீ? அப்புறம் சொன்னாரு, வாழ்நாள் முழுக்க உன்னை இதயத்துல சுமக்க போறேன், உங்க அப்பாவை நான் சுமக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னாரு. அடா அடா அடா. நீ என் பிள்ளைக்கு அம்மாவாரு, நான் உங்க அப்பாவுக்கு மகனா இருக்கேன்னு சொன்னாருப்பா. சே, மாப்பிள்ள தான், அவரோட மனசு வேற யாருக்கும் வராதுமா. ஆமாப்பா, உங்களுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள கிடைச்சிருக்காருன்னு பாத்தீங்களாப்பா. அத சொல்லு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்னா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பாத்துக்கிறேன் எங்க அப்பா. ஐயோ போச்சு. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன கேக்குறதுக்கு ஒரு 2 காது கிடைச்சா இஷ்டத்துக்கு ரீல் சுத்துவ போல. என்ன மாப்பிள்ள என்னமா சொல்றாரு? இதெல்லாம் எதுக்கு உங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு கேக்குறாருப்பா, வெக்கப்படுறாரு. மாப்பிள்ள வெக்கப்படாதீங்க, நான் தானே, வேற யாரு? எனக்கு மட்டும் சரியாகட்டும், எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். அது 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 சும்மா எங்க அப்பாவை கொஞ்சம் என்டர்டெயின் பண்றதுக்கு. அப்படியா? அந்த ஒன்ன என்டர்டெயின் பண்றதுக்கு ஒருத்தன் நிக்கிறான் பாரு. போச்சு. எப்போ அந்த எம்கே? நீ உன் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். போச்சா? எப்படி தம்பி இருக்கு என் பிள்ளையோட லவ் ஸ்டோரி? வெரி குட் ஸ்கிரீன் பிளே. மாப்பிள்ள உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. நீ எப்படி இருக்க அங்கிள்? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. நானும் நல்லா இருக்கேன்ப்பா. ப்ரோ எப்படி இருக்க ப்ரோ? எனக்கு என்னடா, நான் துணைக்கு தானே உட்காந்துருக்கேன். கேட்டேன். வா ப்ரோ, கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏன்டா? நீ வாயே. சரி அரசி, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். வாடா. என்னடா தம்பி, என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன? ஆமா ப்ரோ. என்னப்பா சொல்லு. அம்மா என்கிட்ட காலையில ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உன்னோட லவ்வை பத்தி. என்னோட லவ்வை பத்தியா? ஆமா ப்ரோ, ஊட்டியில நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்குறவரோட சிஸ்டரை நீ லவ் பண்றதா சொன்னாங்க. நிஜமா ப்ரோ? ஆமா நிஜம்தான். உனக்கு என்னாச்சு ப்ரோ? புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏன்டா இப்ப என்னாச்சு? உன் படிப்பு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? நீ எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும், எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும்? நீ யார போய் லவ் பண்ணி வச்சிருக்க? டேய் என்ன ப்ரோ, நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு தான் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ யார்கிட்ட பேசுற, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் ப்ரோ பேசுறேன். அம்மா சொன்னதை கேட்டது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோவா எப்படின்னு?
சரி நீ ரூபாவை வேண்டான்னு சொல்ற, ஓகே. அப்போ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தானே ஒரு பொண்ணை பார்க்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு ஸ்டேட்டஸ் வெறி பிடிச்சி அலையாதீங்கடா. இது என்ன நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட வந்ததா? நம்ம பிறக்கும் போது நம்ம சாதாரணமா தானே இருந்தோம், இப்பதானே வந்தது இதெல்லாம். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நம்ம ஊர்லயே நம்ம ரொம்ப பெரிய குடும்பம் தான். இங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் வைட் பண்ணி இருக்கமே தவிர எதுலயும் குறைஞ்சு போகல. சரிடா, அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் நிலை இல்லாதது. என்ன ப்ரோ நிலை இல்லாம போக போகுது? ஏதோ பெரிய தாத்தா மாதிரி பேசாத. இல்லடா தம்பி, அப்படி இல்ல. இந்த பணம் புகழ் வசதிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா லைஃப்ங்கிறது ஒரு தடவை போயிட்டா திரும்ப கிடைக்காதுடா தம்பி. அந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட தான் அந்த லைஃபை நம்ம செட்டில் பண்ணிக்கணும். நமக்கு சிங்கிளா இருக்கிற லைஃப் ஒரு 29-30 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற லைஃப் ஃபுல்லா நம்ம ஒரு பொண்ணோட தான் அதை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அந்த பொண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்டா, நம்ம லைஃபுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதையே தான் நானும் சொல்றேன், நம்ம லைஃபுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்போ நீ லவ் பண்றியே, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா நம்ம குடும்பத்தோட பேர் என்ன ஆகுறது? ஏன் என்ன ஆயிட போகுது? என்ன ப்ரோ இப்படி பேசுற? ஒரு பிசினஸ் ஃபேமிலியில இருந்து வந்த மாதிரி இல்ல உன்னோட பேச்சு. பாரு ப்ரோ, நம்மளோட லைஃப் கிராஃப் எப்பவும் மேல போய்கிட்டே தான் இருக்கணும். அது மேரேஜால எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆனா நீ பண்ற வேலை அப்படி கிடையாது. நீ மட்டும் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், உன்னோட கிராஃப் அப்படியே சரியா ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம் ப்ரோ. அம்மா சொல்ற மாதிரி வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம். உனக்கு ரூபா வேண்டான்னு சொன்னா வேற இடத்துல நல்ல பொண்ணா பார்க்கலாம். நீ லவ் பண்ண பொண்ணை மறந்துரு, அந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு. வாய் மூடிரு சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. பேசுறது நீயா இருக்கிறதுனால அமைதியா இருக்கேன், இல்லாட்டி நிறைய கை தான் பேசியிருக்கோம். என்ன ப்ரோ? என்னடா அப்புறம் என்ன? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? யார் கொடுத்தாங்க உனக்கு இந்த மாதிரி தைரியத்தை? ஏன் ப்ரோ உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு தைரியம் வேணும்? உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு இந்த மாதிரி பேசக்கூடாதா? நீ இந்த மாதிரிலாம் பேசுறது என் லைஃபுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கிடையாது. நோ ப்ரோ, உனக்கு புரியல. உனக்கு தாண்டா புரியல. ஸ்டேட்டஸ் பிசினஸ்னு சொல்லி நீ தான் ஒரு படுகொலியில விழ போற. நோ ப்ரோ, நீ தான் ஒரு பிளைண்ட் லவ் நம்பி படுகொலியில விழ போற. இங்க பாருடா தம்பி, இப்ப நான் சொல்றதுதான் கடைசி. என்னோட காதல் விஷயத்துல நீ தலையிடாத. ஏன் ப்ரோ ஏன் இப்படி பேசுற? என்னோட லைஃப் விஷயத்துல, நான் லவ் பண்ற பொண்ணு விஷயத்துல நீ எனக்கு அட்வைஸ் பண்ணலாம். அப்போ உன்னோட காதல் விஷயத்துல நான் உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? அது சொல்லு ப்ரோ. அப்போ உனக்கு மட்டும்தான் என்கிட்ட உரிமை இருக்கா? எனக்கு உன்கிட்ட எந்த உரிமையும் இல்லையா? நான் பேசக்கூடாதா? இல்லடா தம்பி, பேசலாம். பட் இந்த விஷயத்துல வேண்டாம், ப்ளீஸ் விட்டுரு. நோ ப்ரோ, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு பொண்ணை நீ லவ் பண்றது உன்னை மட்டும் பாதிக்காது, அது என்னோட லைஃபையும் சேர்த்து பாதிக்கும். என்னடா உளர்ற? ஆமா ப்ரோ, யோசிச்சு பாரு. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு ப்ரோ. இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகாது. நீ பண்ற லவ் எல்லாம் ஸ்டோரிஸ்ல படிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும், பட் ரியல் லைஃபுக்கு இது செட் ஆகாது ப்ரோ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல தம்பி. இல்ல, இந்த விஷயத்துல நீ சொல்றது எனக்கு சரியா படல. இப்படி யாரு? அம்மா சொல்லி விட்டாங்களா என்கிட்ட இப்படி பேச சொல்லி? அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பட் நானா தான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. எனக்கு அதை விட ஷாக். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. ப்ளீஸ் எனக்காக, உன் தம்பிக்காக அந்த பொண்ணை மறந்துரு. வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம். இல்லடா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம்லாம் இல்ல. இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச காதல் கிடையாது அது. நான் பல வருஷமா அந்த பொண்ணையே மனசுல நினைச்சிட்டு அந்த பொண்ணுக்காகவே லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அண்ணனுக்கும் நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வருவேன்னு. எனக்காக அந்த பொண்ணு காத்துட்டு இருக்கும். நான் அந்த பொண்ணை அப்படிலாம் ஏமாத்த முடியாது. அதுவும் உங்க இத்து போன ஸ்டேட்டஸ்க்காக கண்டிப்பா என்னால அந்த வேலையை பார்க்க முடியாது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற ப்ரோ. தப்பு பண்றது நீயும் அம்மாவும் தான், நான் இல்ல. நோ ப்ரோ, நீ படிச்ச படிப்பு கொஞ்சம் கூட உனக்கு யூஸ் ஆகல பாத்தியா? இந்த விஷயத்துல புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க. தம்பி தேவையில்லாம பேசாத. வெளியே தெரிஞ்ச சிரிப்பாங்க ப்ரோ. நம்ம பிசினஸ் சர்க்கிள்ல இந்த விஷயம் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு அடுத்துதான் எனக்கு மேரேஜ் நடக்கணும். இப்போ நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் கல்யாணத்துக்கு வர்றவங்க என்ன பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் என் மாமனார் வீட்டுல என்னை பத்தி என்ன பேசுவாங்க? எனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உனக்கு என்னடா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வருது ப்ரோ? என்னோட பிசினஸ் கிராஃப் இதுல ரொம்ப டவுன் ஆகும். எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா ப்ரோ? யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பியா நீ? நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வர்ற அளவுக்கு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ உனக்கு கல்யாணம்னாலும் சரி, எனக்கு கல்யாணம்னாலும் சரி, கண்டிப்பா பேப்பர்ல நியூஸ் வரும். அப்போ நீ இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நியூஸ் என்னன்னு எழுதுவாங்க? இல்ல ஏதாவது எழுதுனாதான் நல்லா இருக்குமா? கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? மார்க்கெட்ல நம்பர் 1 டீன்னா அது நம்மளோடது. அப்போ நம்ம ஃபேமிலியில ஒரு விஷயம்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்போ உன்னோட மேரேஜ் இஷ்யூ எப்படி வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கதையில தான் ப்ரோ ரிச் மேனுக்கும் புவர் கேர்ளுக்கும் மேரேஜ் நடக்கும். அது படிக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல அதெல்லாம் நடக்காது ப்ரோ, செட் ஆகாது. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. பேசி முடிச்சிட்டியா?
நீ தான் பேசணும் இனிமேல். சொன்னேன் பெருசா, வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், நான் சந்தோஷமா இருக்கவே மாட்டேன்னு. ஆனா நீ லவ் பண்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, நீ மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியில இருக்கிற யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம ஃபேமிலி பிசினஸ் டோட்டலா டவுன் ஆயிடும். அப்படி ஒரு ஃபூலிஷான வேலையை தான் நீ பார்த்து வச்சிருக்க. சரி, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். என் கல்யாணத்துக்கு அம்மா கிட்ட நான் எப்படி பெர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிக்கிறேன். இந்த விஷயத்துல இனிமேல் நீ தலையிடாத. இப்படி சொன்னேன்னா வேற எப்படி நான் சொல்றது? நீ நான் காதலிக்கிற பொண்ணை பத்தி, உனக்கு மதனியா வரப்போறவங்களை பத்தி என்னென்னமோ பேசுவேன், நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன் நீ வினியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ரெண்டும் ஒன்னாடா? ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். சரி சரி, இந்த விஷயத்துல நமக்குள்ள சண்டை வேண்டாம், விடு. பிராக்டிக்கல் என்னங்கிறத நான் உனக்கு எடுத்து சொல்றது உனக்கு சண்டை போடுற மாதிரி தெரியுது ப்ரோ. ப்ளீஸ் அந்த பொண்ணை மறந்துரு, வேண்டாம் அந்த பொண்ணு உனக்கு. இனம் இனத்தோட தான் சேரணும், பணம் பணத்தோட தான் சேரணும். மீறி மாறி சேர்ந்தா அது சரியா வராது. ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம், உனக்கும் ப்ராப்ளம், அந்த பொண்ணுக்கும் ப்ராப்ளம். நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க வந்து நிக்க முடியாது, அந்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம போய் அங்க நிக்க முடியாது, நின்னாலும் நல்லா இருக்காது. இவ்ளோ படிச்சு இவ்ளோ பெரிய எஸ்டேட்டை ரன் பண்ற உனக்கு இதையெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தம்பி போதும், நீ ரொம்ப பேசிட்ட, போதும் விட்டுரு. நான் ரொம்ப எல்லாம் பேசல ப்ரோ, நியாயத்தை தான் பேசினேன். நமக்கு எது சரியா வருமோ அதைத்தான் நான் பேசினேன். சரி சரி போதும் தம்பி, இங்கே பாரு, என்னோட காதல் விஷயத்தை பத்தியோ என்னோட கல்யாண விஷயத்தை பத்தியோ, முக்கியமா நான் காதலிக்கிற பொண்ணை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் அதுக்கு எந்த ரைட்ஸும் யாருக்கும் கொடுக்கல. விட்டுரு, இதுக்கு மேல இதை பத்தி நீ பேசக்கூடாது. விட்டுரு, கிளம்பு போ. கிளம்புன்னு சொன்னேன், போ. ஓ ஓ ஓகே, தட்ஸ் ஃபைன் ப்ரோ, தட்ஸ் ஃபைன். அப்போ நானும் உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ, கிளியரா கேட்டுக்கோ. இனிமேல் நீயும் என் கல்யாணத்தை பத்தியோ இல்ல வினிதாவை பத்தியோ என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, ரைட்? தம்பி ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. உனக்கு புரியலடா? புரியல? யாருக்கு? எனக்கு புரியலையா? ப்ரோ, பெரியவங்க ஆரம்பிச்சு வச்சு அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற உனக்கே இவ்வளவு புரியுதுன்னா, ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி சென்னையில இவ்வளோ பெரிய சிட்டில ஒரு வீடு, ஒரு சொந்தமா ஆஃபீஸ்னு வாங்கி சக்சஸ்ஃபுல்லா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு புரியும்? உன்னோட பிசினஸ் பெரியவங்க கொடுத்த பிசினஸ், என்னோட பிசினஸ் நான் ஓனா கிரியேட் பண்ண பிசினஸ். அப்போ உன்னை விட எனக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும். லைஃப்பை நீ பார்க்குற விதம் வேற, நான் பார்க்குற விதம் வேற. கண்டிப்பா உன்னை விட நான் சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கேன். எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நீயே எத்தனை தடவை என்னை பாராட்டி இருக்க. இனிமேலும் நான் அப்படிதான் இருப்பேன். பார்க்கத்தானே போற, அதே மாதிரி நானும் பார்க்கத்தான் போறேன். நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்க, அதனால எவ்வளவு பெரிய சஃபரை அனுபவிக்க போறேங்கிறத நானும் பார்க்க தான் போறேன். ஓகே ரைட், எனஃப். இதுக்கு மேல உன்னோட மேரேஜை பத்தி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னோட மேரேஜை பத்தி நீ என்கிட்ட பேசாத.